இரண்டாவது முறையாக முதலமைச்சராக நிதிஷ்குமார் வரும் 20ஆம் தேதி பதவியேற்கிறார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் இந்த பதவியேற்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட அனைவரும் இதில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பீகாரில் அமோக வெற்றி பெற்றுள்ள பாரதிய ஜனதா தள கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதா தளத்தின் கூட்டணி ஆட்சி நடைபெற இருக்கிறது. இதையொட்டி வரும் 20ஆம் தேதி 10வது முறையாக நிதிஷ்குமார் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் இந்த பதவியேற்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட அமைச்சர்களும் பதவியேற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் 7 எம்எல்ஏக்கள் உள்ள கட்சி 7 எம்எல்ஏக்களுக்கு ஒரு அமைச்சர் என்ற அளவில் 35 அமைச்சர்கள் வரை பதவியேற்க இருக்கிறார்கள். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் லோக் ஜனசக்தி கட்சிக்கு 3 அமைச்சர் பதவிகள் கிடைக்கக்கூடும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இதே போல உபேந்திர குஷ்வாகாவின் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவியும், ஜித்தன் ராம் மாஞ்சியினுடைய கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவி என இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் அவர்கள் 5 இடங்கள் 4 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அவர்களுக்கும் ஒரு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. வரும் 20ஆம் தேதி நடைபெற உள்ள இந்த பதவியேற்பு விழாவை ஒட்டி நிதிஷ்குமார் மற்றும் அமைச்சர்கள், பாரதிய ஜனதா கட்சி, ஐக்கிய ஜனதா தள கூட்டணி கட்சியின் அமைச்சர்கள் ஒரு 20ஆம் தேதி பொது மைதானத்தில் அவர்கள் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கிறார்கள். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் நிதிஷ்குமாரை மீண்டும் முதலமைச்சராக அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். துணை முதலமைச்சர் 2 துணை முதலமைச்சர்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள். அதில் சாம்ராஜ் சௌத்ரி மீண்டும் துணை முதலமைச்சராக நீடிப்பார் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. விஜயகுமார் சின்ஹா துணை முதலமைச்சராக மீண்டும் பதவி ஏற்பாரா அல்லது புதிய முகம் துணை முதலமைச்சர்களாக பொறுப்பேற்பார்களா என்ற தகவல்களுக்கும் பதவியேற்பு விழா நிகழ்ச்சியான 20ஆம் தேதி விடை கிடைக்கும். லோக் ஜனசக்தி கட்சிக்கும் துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துவதாக இப்போதைக்கு கூறப்படுகிறது. இருந்த போதிலும் பதவியேற்பு விழாவுக்கு முன்னதாக அமைச்சர்கள் யார் யார், துணை முதலமைச்சர்கள் யார் யார் என்பது குறித்த அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் பாட்னாவில் இன்று மாலை ஐக்கிய ஜனதா தள கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் சட்டமன்ற தலைவராக, கட்சி தலைவராக, ஐக்கிய ஜனதா தள கட்சியின் சட்டமன்ற கட்சி தலைவராக நிதிஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் ஆட்சி அமைக்க உரிமை கோரும் கடிதத்தை கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு பாரதிய ஜனதா கட்சி மற்றும் லோக் ஜனசக்தி கட்சி, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சி மற்றும் ஹிந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா கட்சி ஆகிய கட்சிகளின் எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தோடு அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என்றும், இதனால் அதன் பின்னர் முறைப்படி ஆளுநரின் அழைப்புக்கு பிறகு 20ஆம் தேதி பாட்னா காந்தி மைதானத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்கும் அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் நிதிஷ்குமார் பீகாரின் 10வது முறையாக முதலமைச்சராக அவர் பதவியேற்க இருக்கிறார். ஐக்கிய ஜனதா தள கட்சியின் தலைவராகவும், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதா தள கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பீகார் மாநில முதலமைச்சர் வேட்பாளராகவும் முன்னிறுத்தப்பட்ட நிதிஷ்குமார் வரும் 20ஆம் தேதி பதவி ஏற்க இருக்கிறார். அன்றைய தினமே அமைச்சர்கள் யார் யார், துணை முதலமைச்சர்கள் யார் யார் பதவியேற்பார்கள் என்பது குறித்த விவரமும் இன்று மாலை சட்டமன்ற கட்சி தலைவராக நிதிஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அது தெரிய வரும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.